திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திரை படுத்திருக்க ரூமில் பார்த்தோம்னா மகாவை அவங்க கௌதமும் அவங்களுடைய ஆட்களும் வந்து சேர்ந்து தூக்கிட்டு வந்து அவங்க பக்கத்தில் படுக்க போட்டுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது அப்போ கரெக்டாக அதிகாரி இங்கே வந்து ஒவ்வொரு ரூமையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திருவோட ரூமுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க டோரை தட்டுறாங்க. ஆனால் யாருமே திறக்காத மாதிரி இருக்கவும் இப்போ கௌதம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ யாரும் அங்கே வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பீரோவில் போய் அவங்க மறைஞ்சிக்கிட்டு தாங்க. அப்போ வந்து அதிகாரி அவங்க டோரை திறக்கவும் உடனே திறந்துருது. என்னது கதவை லாக் கூட பண்ணாம அவங்க வந்து படுத்திருக்காங்க போலுக்கு, யாரு இருக்காங்க தெரியல சொல்லிட்டு அவங்களும் உள்ள வந்து பாக்குறாங்க. இப்ப திருவும் மகாவும் படுத்திருக்கவும் ஓஹோ ஜோடியா வந்திருக்காங்க போலுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. அப்படி போகும்போது பார்த்தோம்னா அவருக்கு டவுட் வருது. உடனே ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி அவங்க பாக்குறாங்க. பார்த்ததுமே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி அங்க இருந்து போனதுமே அப்ப கௌதம் வந்து பீரோவை திறந்துட்டு வராங்க. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், நம்ம மட்டும் இந்த ரூம்ல இருந்து வரதை பார்த்துருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா கௌதம் அங்க இருந்து வந்துருந்தாங்க. அப்ப கவிதா வந்து ஃபோன் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப பார்த்தோம்னா கௌதம் வந்து அவங்க போனை வந்து ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆனே ஆக மாட்டேங்குது. அது பார்த்தோம்னா அந்த போன்ல தான் வந்து மகாவையும் திருவையும் வந்து சேர்ந்துருக்கிற மாதிரிக்கு போட்டோ வீடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னது இந்த போன் ஆன் ஆகவே மாட்டேங்குது, இப்போ என்ன பண்றதுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கும் போதே கவிதா வந்து போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்னது இந்த மாதிரிக்கு கௌதம் வந்து போனை எடுக்கவே மாட்டேக்காரு, என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கௌதம் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. போன் வந்து என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம வந்து ஃபோனில் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறோம், ஃபோன் வரை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிருமே. அது மட்டும் இல்லாமல் கவிதாவுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்து லாக் ஆன் ஆயிருது. உடனே வந்து கௌதம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கவிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கவிதா வந்து இவ்வளவு நேரம் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், ஆனா நீ எடுக்கவே இல்லை, என்னதான் ஆச்சுது, நம்ம போட்ட பிளான் எல்லாம் சரியா முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ வந்து கௌதம் வந்து சொல்றாங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு அப்படிங்கும் போது என்னது பிரச்சனையா என்ன ஆச்சு அப்படின்னு கவிதா கேட்டுட்டு இருக்கும் போது ஃபோன் இந்த மாதிரிக்கு வந்து லாக் ஆகி போச்சுது, அது ஓப்பனே ஆகல, அதுலதான் வீடியோ போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன் அப்படிங்கும்போது ஐயோ என்ன கௌதம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்க கவிதா நீ பதட்டப்படாத, ஃபோன் இப்போ சரியாயிடுச்சுது, அந்த ஃபோனில் இருந்தானே நான் உனக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே கவிதா சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் கூட கொஞ்ச இடத்துல பயந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நம்ம போட்ட பிளான் எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது ஆமாம் அவங்க ரெண்டு வரையும் இந்த மாதிரிக்கு நான் வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், இன்னும் நம்ம நினச்சது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த நாள் காலையில் ஆனதுமே பார்த்தோம்னா திரு வந்து கண்முழிக்கிறாங்க. இப்போ மகா பக்கத்தில் படுத்திருக்கவும் அவங்கள பார்த்ததுமே திரு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் மகா நீ எப்படி இங்கே வந்துன்னு சொல்லி கத்தவும் உடனே மகா வந்து கண்முழிச்சிருந்தாங்க. ஐயோ நான் எங்க இப்படி வந்துன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப திரு வந்து மகாவை போட்டு கண்ணாப்படன்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ இந்த அளவுக்கு மோசமானாலும் இருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை, உன் மனசுல இந்த அளவுக்கு ஒரு ஆசையை வச்சிருந்துருக்கிறீங்க, நீ திவ்யாவுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே மகா வந்து சொல்றாங்க இங்க பாருங்க திரு, நீங்க நினைக்கிற மாதிரிக்கு எதுவுமே கிடையாது, சொல்ல போனாக்கி நான் திவ்யா அக்காவை தான் நான் கவனிச்சுக்கிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க அப்படிங்கவும் ஆனாலும் திரு வந்து கேட்காம மகாவை போட்டு பயங்கரமா திட்டவும் மகா பார்த்தோம்னா அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி ஓடுறாங்க. அப்ப மகா இப்படி ஓடுறத பார்த்துட்டு அந்த ஹோட்டல்ல வேலை செய்யப்பட்டவர் பார்த்தோம்னா திருக்கிட்ட வந்து சொல்றாங்க, சார் உங்க கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களா, அந்த பொண்ணு பார்த்தோம்னா அழுதுகிட்டே அங்க இருந்து போறாங்க, எனக்கு என்னமோ அவங்க போறத பார்த்தாக்கி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, நீங்க கொஞ்சம் அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததை பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் கௌதம் வந்து நோட்டம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து காலையில விடிஞ்சாக்கி இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியும், அதனால அவங்க இந்த மாதிரி நினைக்கவும் அவங்க நினைச்ச மாதிரிக்கே மகா அழுதுகிட்டு போகவும் அடுத்ததை பார்த்தோம்னா திரு வந்து இது என்னது இந்த அளவுக்கு தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருவும் பார்த்தோம்னா மகா போற இடத்த மகான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போகவும் மகா பார்த்தோம்னா ஒரு தப்பான முடிவு இருக்கிறது போறாங்க. அப்போ வந்து கௌதமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகவும் அந்த நேரத்துல பார்த்தோம்னா கவிதா வந்து கௌதமுக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நீங்க பாரு கவிதா, நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, திரு இந்த மாதிரிக்கு மகாவை கண்டிப்பா காலையில எந்திரிச்சதுமே திட்டி இருப்பான், இதனால மகா தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறா, இப்ப திருவும் மகாவும் பேசிட்டு இருக்கிறாங்க, சரி நீ லைன்லே இரு என்னதான் நடக்குன்னு நான் கவனிச்சு சொல்றேன் அப்படிங்கவும் உடனே கவிதாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து திரு வந்து மகாவை கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ எதுக்காக இந்த மாதிரி என் ரூமுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கூட நம்பவே மாட்டீங்களா, உங்க ரூமுக்கு நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா அதை புரிஞ்சிக்காம என்ன இப்படி தப்பா பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் ஆனாலும் திரு கொஞ்சம் கூட நம்பாத மாதிரி இருக்கவும் நீங்க இப்படி சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் எப்படி உங்களை நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகா பார்த்தோம்னா பேசிட்டு இருக்கும் போதே அவங்க தண்ணிக்குள்ள குதிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத திரு அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா கௌதம் வந்து இதை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கவிதா இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, மகா வந்து இந்த மாதிரிக்கு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கவிதா சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கௌதம் நம்ம நினைச்சு பார்க்காததான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஆமா ஆக மொத்தத்துல அவ்வளவுதான்,
நம்மளுக்கு வேண்டாதவளா இருந்த அந்த மகாவோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும், அதுல திரு பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. எப்படியாவது மகாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களும் தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா திவ்யாவை தான் காட்டுறாங்க. திவ்யா வந்து கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சதுமே மகான்னு சொல்லி கூப்பிடவும் இப்ப மகா காணல. மகா எங்க போயிட்டா? நைட்ல நம்மள பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டால, ஒருவேளை டயர்டா இருப்பாளோ, ஒருவேளை திருவை பாக்குறதுக்காக போயிருப்பாளுன்னு சொல்லிட்டு திருவோட ரூமுக்கு வராங்க. அங்கேயும் திருவையும் காணல, மகாவையும் காணல. என்னது 2 பேரையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பார்த்துட்டு இருக்கப்போ அப்போ வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு மகா வந்து உங்க கூட இருந்தாங்களா, அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு போனாங்க, அவங்களுக்கு பின்னாடியே உங்க கூட வந்து சாரும் வந்து பின்னாடியே போறாரு அப்படின்னு சொல்லவும், இதுக்கிட்டதுமே திவ்யாவுக்கும் ஒரே குழப்பமா இருக்குது. என்னது மகா அழுதுகிட்டே போனாலா, எந்த பக்கமா போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இந்த பக்கமா தான் போனாங்க அப்படிங்கவும், உடனே திவ்யாவை பார்த்தோம்னா அவங்க சொன்ன பக்கமாவே வந்து அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா கௌதமோட ஆட்கள் அங்க ஹோட்டல்ல வேலை செய்யறாங்களா, அவங்க வந்து கௌதமுக்கு போன் பண்ணி இந்த மாதிரிக்கு விஷயத்த சொல்லவே, இது கேட்டதுமே கௌதம் இன்னும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி இந்த மாதிரிக்கு இடத்துக்கு அவங்கள வர வச்சிரு அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா அவர் வந்து திவ்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல தான் அவங்க 2 பேரும் போன மாதிரிக்கு இருந்தது அப்படின்னு சொல்லவும், உடனே திவ்யாவும் பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வராங்க. இங்க பார்த்தோம்னா மகாவை அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து தூக்கிட்டு அவங்க திரு வந்து வெளியே தூக்கிட்டு வரவும், அதே நேரத்துல திவ்யாவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் கௌதம் பட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவங்க கவிதா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்தது என்ன நடக்கும், திவ்யா கிட்ட திருவும் மகாவும் வசமும் மாட்டிக்கிட்டுதாங்க. இதனால அடுத்தது எதனால அவங்க மகா வந்து தண்ணிக்குள்ள குதிச்சாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா வந்து அவங்க சொல்லுவாங்களா, ஏன்னா கண்டிப்பா அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால என்ன மாதிரிக்கு வந்து திவ்யா கிட்ட சொல்லி சமாளிக்க போறாங்க, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா இருந்த போட்டோவும் வந்து கவிதா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் இருக்குது. இதனால மகாவுக்கு திருவுக்கு அடுத்து என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.